ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னது அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், நீங்கள் என்னை ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் வார்த்தைகள் சொன்னீங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் என்னை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திட்டுனீங்க இல்லைங்களா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட். ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட். நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. I can still remember what you said. I can still remember what you said. நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. நான் இன்று காலை உணவு சாப்பிட போவதில்லை. நான் இன்னைக்கு காலையில் உணவு சாப்பிட போவதில்லை. நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லைங்களா. நான் காலையில் நான் சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு பசிக்கலை, ஏதோ சம் ரீசன் சொல்வோம். நான் இன்று காலை உணவு சாப்பிட போவதில்லை. I am not going to have breakfast this morning. I am not going to have breakfast this morning. I am not going to have breakfast this morning. அதாவது நான் இன்று காலை உணவு சாப்பிட போவதில்லை. நான் இன்று காலை உணவு சாப்பிட போவதில்லை. I am not going to have breakfast this morning. நாளைக்கு நான் சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். நான் நாளைக்கு புத்தகங்கள்லாம் வாங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் சேலம் போகிறேன், நான் திருச்சி போகிறேன், நான் கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். நான் நாளைக்கு சம் புக்ஸ் வாங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பை சம் புக்ஸ் டுமாரோ. ஐ எம் கோயிங் டு பை சம் புக்ஸ் டுமாரோ. நாளை சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பை சம் புக்ஸ் டுமாரோ. நாளை சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பை சம் புக்ஸ் டுமாரோ. நாளை சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். ஜான் அவனுடைய பைக்கை விற்க போகிறானா? ஜான் அவனுடைய பைக்கை விற்க போகிறான். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? ஜான் தனது பைக்கை விற்க போகிறான். ஜான் இஸ் கோயிங் டு செல் ஹீஸ் பைக். ஜான் இஸ் கோயிங் டு செல் ஹீஸ் பைக். ஜான் தனது பைக்கை விற்க போகிறான். ஜான் தனது பைக்கை விற்க போகிறான். ஜான் இஸ் கோயிங் டு செல் ஹீஸ் பைக். ஸோ ரிப்பீட் ஒன்ஸ். நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. ஐ கேன் ஸ்டில் ரிமெம்பர் வாட் யூ செட். நான் இன்று காலை உணவு சாப்பிட போவதில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் திஸ் மார்னிங். நாளை சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். நாளை சில புத்தகங்கள் வாங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு பை சம் புக்ஸ் டுமாரோ. ஐ எம் going to buy some books tomorrow. ஜான் தனது பைக்கை விற்க போகிறான். ஜான் இஸ் கோயிங் டு செல் ஹீஸ் பைக். ஜான் இஸ் கோயிங் டு செல் ஹீஸ் பைக். ஜான் தனது பைக்கை விற்க போகிறான். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள். நீங்கள் அப்படி சொன்னதற்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க. நீங்கள் தேவையில்லாமல் அன்னெசரியாக பேசிட்டீங்க. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள் சொல்லிட்டு சொல்லலாம். யூ ஆர் கோயிங் டு பி சாரி யூ செட் தட். யூ ஆர் கோயிங் டு பி சாரி யூ செட் தட். நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள். யூ ஆர் கோயிங் டு பி சாரி யூ செட் தட். நாளை ஒன்றாக இரவு உணவு சாப்பிட போகிறோம். நாளை ஒன்றாக இரவு உணவு சாப்பிட போகிறோம். We are going to have dinner together tomorrow. We are going to have dinner together tomorrow. அதாவது டுகெதராக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக நாளைக்கு சாப்பிட போகிறோம். We are going to have dinner together tomorrow. நாளைக்கு நாங்கள் எல்லோரும் இரவு உணவு டின்னர் பார்த்திங்கன்னா ஒன்றா சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மீனாவும் அடுத்த வாரம் விருந்து வைக்க போகிறார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது மீனாவும் அடுத்த வாரம் ட்ரீட் வைக்க போகிறாங்க, பார்ட்டி வைக்க போகிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க 2 பேர்த்துக்கு பர்த்டே, அதனால அவங்க ட்ரீட் வைக்க போகிறாங்க நெக்ஸ்ட் வீக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்.
I think Meera and Meena are going to have a party next week. I think நான் நினைக்கிறேன் மீரா அண்ட் மீனா ஆர் கோயிங் டு ஹாவ் எ பார்ட்டி நெக்ஸ்ட் வீக். மீராவும் மீனாவும் அடுத்த வாரம் வந்து ட்ரீட் வைக்க போகிறாங்க, பார்ட்டி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மீராவும் மீனாவும் அடுத்த வாரம் விருந்து வைக்க போகிறார்கள் என்று நினைக்கிறேன். I think Meena and Meera are going to have a party next week. Repeat once. You are going to be sorry you said that. நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள். You are going to be sorry you said that. நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள். We are going to have dinner together tomorrow. நாளை ஒன்றாக இரவு உணவு சாப்பிட போகிறோம். I think Meera and Meena are going to have a party next week. I think Meera and Meena are going to have a party next week. மீராவும் மீனாவும் அடுத்த வாரம் விருந்து வைக்க போகிறார்கள் என்று நினைக்கிறேன். We are going to have dinner together tomorrow. நாளை ஒன்றாக இரவு உணவு சாப்பிட போகிறோம். You are going to be sorry you said that. நீங்கள் அப்படி சொன்னதற்காக வருத்தப்படுவீர்கள். I think Meera and Meena are going to have a party next week. மீராவும் மீனாவும் அடுத்த வாரம் விருந்து வைக்க போகிறார்கள் என்று நினைக்கிறேன். We are going to have dinner together tomorrow. So next sentence. நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். நான் என் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு டெம்பிள் எங்கேயாவது அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருப்போம். பட் நமக்கு வந்து இல்லை, எனக்கு மைண்டு சரியில்லை, நான் வந்து வரதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்லுவோம், இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு இல்லை நான் என்னுடைய மனசை மாற்றிக்கிட்டேன், நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். I have changed my mind. I have changed my mind. நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன், நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். I have changed my mind. இல்லை உங்கள் மேலே நான் கோபமாக இருந்தேன், நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். I have changed my mind. நான் இப்போதே என் வீட்டை விட்டு செல்கிறேன். நான் இப்போது எங்கள் வீட்டை விட்டு நான் வெளியே போகிறேன், நான் எங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் இப்போது என் வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன், நான் வெளியில் எங்கேயோ தங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். I am leaving my house now. I am leaving my house now. I am leaving my house now. நான் இப்போது என் வீட்டை விட்டு செல்கிறேன். நானும் என் அக்காவும் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். நானும் என் தம்பியும் பார்த்திங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்போம். வீட்டில் எப்போ பாருங்க எனி டைம் எங்கள் இருவருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆஃபன் ஃபைட். நானும் அக்காவும் அடிக்கடி சண்டை போடுவோம். மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆஃபன் ஃபைட். நானும் அக்காவும் அடிக்கடி சண்டை போடுவோம். மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆஃபன் ஃபைட். ரிப்பீட் ஒன்ஸ். ஐ ஹாவ் சேஞ்ச்டு மை மைண்ட். நான் என் மனதை மாற்றிக்கொண்டேன். நான் இப்பொழுது என் வீட்டை விட்டு செல்கிறேன். ஐ எம் லிவிங் மை ஹவுஸ் நவ். நான் இப்போது என் வீட்டை விட்டு செல்கிறேன். நானும் அக்காவும் அடிக்கடி சண்டை போடுவோம். மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆஃபன் ஃபைட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ப்ளேலிஸ்ட்டில் அப்லோடு பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் போய்ட்டு பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் போடுங்க. ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்ரிடே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம எழுதி பார்க்கணும், ரீட் பண்ணணும். ரீடு ரைட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம கையில் கிடைக்கிற ஒரு ஸ்டோரியோ இல்லை நியூஸ் பேப்பரோ எடுத்து நம்ம டெய்லியும் படித்து பார்க்கலாம். இதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நியூ வந்து வேர்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு புதிய வார்த்தைகள் கற்றுக்கலாம். அதாவது ஒரு நியூ இங்கிலீஷ் சென்டென்சஸ், ஒரு நியூ வேர்டு. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.